அமலாக்கத்துறை தொடர்ந்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் சுமார் ஒரு வருட காலமாக சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு கடந்த 2024 செப்டம்பர் 26ஆம் தேதி ஜாமீன் அளித்தது உச்சநீதிமன்றம். அடுத்த சில நாட்களில் ஜாமீனில் வந்த செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இது உச்சநீதிமன்றத்திற்கு அதிர்ச்சியை கிளப்பியது. மேலும் எனக்கு எந்த பவரும் இல்லை என கூறிதான் ஜாமீன் வாங்கினார். இந்த நிலையில் அவர் அமைச்சராகிவிட்டதால் அவருக்கு எதிரான வழக்கில் தைரியமாக சாட்சி சொல்வதற்கு சாட்சிகள் தயங்குகிறார்கள். எனவே செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என வித்யாகுமார் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் ஓகா, அகஸ்டின் ஜார்ஜ் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வந்தது. ஏற்கனவே நடந்த விசாரணையின் போது அமைச்சராக பதவியில் தொடர்வதை செந்தில் பாலாஜி விரும்புகிறாரா இல்லையா என்று நாங்கள் அறிய விரும்புகிறோம். எஸ் ஆர் நோ என தெளிவாக சொல்லுங்கள் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். மேலும் இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக தமிழ்நாடு அரசு பதிலளிக்க வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பியிருந்தார்கள். இருதரப்பும் இழுத்து வந்தது. இந்த பின்னணியில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோகத்கி, எழுத்து ரீதியாக பதில் சொல்வதற்கு எங்களுக்கு இன்னும் கால அவகாசம் வேண்டும். ஏனென்றால் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் முதல் பிரதிவாதியான தமிழ்நாடு அரசுக்குத்தான் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இரண்டாவது பிரதிவாதியான எனது கட்சிக்காரர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் முறைப்படி நோட்டீஸ் எதுவும் அனுப்பவில்லை. எனவே செந்தில் பாலாஜி பதில் மனு தாக்கல் செய்வதற்கு சிறிது கால அவகாசம் தேவை என்று வாதிட்டார் முகுல். இந்த வாதத்தை கேட்டதும் உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் ஓகா கோபமாகிவிட்டார். செந்தில் பாலாஜிக்கு நாங்கள் நோட்டீஸ் அனுப்பவில்லை என்றால் கடந்த சில அமர்வுகளாக இந்த வழக்கு விசாரணையில் செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞராக நீங்கள் எப்படி ஆஜரானீர்கள்? இது போன்ற டெக்னிக்கல் விஷயங்களை வைத்துக்கொண்டு நீதிமன்றத்தோடு விளையாடலாம் என நினைக்காதீர்கள். உங்களுடைய இந்த வாதம் எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த வழக்கு விசாரணைக்காகவே எங்களுடைய வழக்கமான அமர்வின் முன்பாக வந்திருக்கும் வழக்குகளை ஒத்திவைத்துவிட்டு இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். நீதிமன்ற நேரத்தை வீணடிக்காதீர்கள். இதுதான் உங்களுக்கு இறுதி வாய்ப்பு. இன்னும் 10 நாட்களுக்குள் நீங்கள் பதில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக உத்தரவு போட்டார்கள். அதாவது செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிக்க விரும்புகிறாரா இல்லையா, அல்லது அது பற்றி அவரது சட்ட ரீதியான விளக்கத்தை ஏப்ரல் முதல் வாரத்திற்குள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கு மேல் அவகாசம் வழங்கப்படாது என எச்சரித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் என்ன பதில் அளிப்பது என்ற ஆலோசனைகள் தமிழ்நாடு அரசு தரப்பிலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பிலும் தீவிரமாக நடந்து வருகிறது. இன்று உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு கிடுக்குப்பிடியை போட்டிருக்கிற சூழலில் இது சட்ட ரீதியாக செந்தில் பாலாஜிக்கு கெடுவாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்ட கெடுவாகவே பார்க்கப்படுகிறது. செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர சட்ட ரீதியாக உரிமை உள்ளது என்றும், இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றம் ஜாமீனை ரத்து செய்யும் நிலைக்கு நாமே தள்ளிவிட வேண்டாம் என்றும் இருவேறு கருத்துகள் திமுக வழக்கறிஞர்களுக்கு இடையிலான விவாதத்தில் போய்க் கொண்டிருக்கின்றன. இது தமிழக அரசுக்கு வைக்கப்பட்ட செக் என டெல்லி வட்டாரங்களும் தெரிவிக்கிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.